இடைவெளியின் பின்பு மீண்டும் மேல் விசாரணை நிகழ்ச்சியோடு உங்களையும் இணைத்துக் கொள்கின்றோம். நேர்களே, இங்கே எடுத்திருக்கின்ற பாத்திரம் என்று கௌதமன் அகலியை என்கின்ற தன்னுடைய மனைவியை, பேரழகு நிரம்பிய அந்த மனைவியை கல்லாக்கி வரலாற்றிலே இடம் பிடித்தவர். வரலாற்று கூட நாங்கள் அவரை படித்திருக்கிறோம். அது தொடர்பான நியாயங்களை மற்றது இவருக்கு கூட நாங்கள் எங்களுடைய வாழ்வை எப்படி பார்க்கின்றோம், அறிந்து செய்கின்ற தவறு எதேச்சையாக வேறு பல புறச்சூழல்களாலே ஒரு தவறுக்கு நாங்கள் ஆட்படுகின்ற பொழுது இரண்டுக்குமான தண்டனைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே கௌதமர்கள் போல எடுக்கின்றோமா அல்லது சற்று வித்தியாசமானவர் எடுக்க வேண்டுமா என்கின்ற ஒரு எங்களுடைய வாழ்வை செப்பரேட் என்ற ஒரு விடயமாக இருக்கிறது. கௌதமன் சில நேர்கள் அழைத்தார்கள், கந்தா நரேந்திரன் கூட அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி சொல்லியிருந்தார். நீங்கள் இப்ப என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே நீங்கள் உண்மையாவே அவர் இந்திரன் என்று தெரிந்தும் தான் உறவு கொண்டார் என்றுதான் நீங்க நம்புறீங்களா? நிச்சயமாக. ஏன் அப்படி எதை வச்சு சொல்றீங்க? நான் முன்பே சொன்ன காரணங்களை போல முதலில் தெரியாமல் இருந்தால் கூட இடையில் தெரிந்திருக்கும். அதுவும் இல்லாமல் அகலிகைக்கு இந்த கல்யாண நேரத்தில் இருந்து இந்திரன் என்பவன் மிகப்பெரியவன், தேவர்களின் அதிபதி. அவனே தன்னை விரும்புகிறான், மயங்கி விரும்புகிறான் என்னும் பொழுது அவன் இறங்கி வரும் பொழுது அதை பெருமை கர்வமாக ஏற்றுக்கொண்டிருப்பாள் என்பது உங்களுடைய ஊகம். இல்ல, அப்படியே அவள் இந்திரன் தன்னுடைய அழகினால் அகலியை மயக்க முடியுமாக இருந்தால் என்ன காரணத்திற்காக இந்திரன் உங்களுடைய வேஷம் தரித்து வர வேண்டும்? இந்திரனாவே வந்திருக்கலாம், நீங்கள் அங்க இல்லை தானே? இல்லை, அதில் சில முரண்பாடுகள் இருக்கிறது. நம்ம வாழும் சமுதாயம், வாழ்க்கை நெறிமுறைகள் அதற்கு ஒப்பாத விஷயம். அப்பொழுது இப்ப இது மாதிரி ஒருவேளை இந்திரனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், என்ன நான் போனவுடன் அவள் சம்மதிப்பாளா இல்லையா என்பது. அதனால என்னுடைய உருவத்தில் வரும்போது நிச்சயமாக நீங்கள் இந்திரனை நம்புகின்ற அளவுக்கு உங்களுடைய மனைவியை நம்பவில்லை. அப்படி இல்லை, குற்றம் தான். ரெண்டு பேரும் குற்றத்தின் தரம் கொஞ்சம் கூட குறை இருக்கிறத தவிர ரெண்டு பேரும் குற்றவாளிகள். அதை ரெண்டு பேரும் தண்டிக்கப்பட வேண்டிய நிச்சயமாக கருத்தா இருக்கின்றது. என்ன வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? நான் பாசன்ல இருந்து ரவிசலத்திர பேசுகிறேன். வணக்கம் ரவிசலத்திர, சொல்லுங்க. இப்பொழுது உங்களுடைய அந்த மேல் விசாரணை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுதுதான் நாங்கள் முன்பு இந்திரனுக்கு 1000 கண்கள் என்று தான் நான் படுத்திருந்தேன். இப்பொழுதுதான் விஷயமே தெரிகிறது. அது 1000 கண்கள் அல்ல, 1000 கண்களாக மாற்றப்பட்டது. 1000 கண்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தளவு சொல்லுகிறேன், இப்ப கௌதமர் போன்றவர்கள், கௌதமர் முதலே அந்த பசுவை சுத்தித்தான் அவர் அந்த என்னத்தையோ பெற்றுக் கொண்டார். அந்த அகலியை மணப்பதற்கான பரத்தை, அனுமதியை. ஆமாம். அப்ப அவர் அங்க சுத்தினால இந்திரனுக்கு போய் இவரை சுத்திட்டார். சுத்துக்கள் பிள்ளையாக இருக்கிறது. பிள்ளையாரும் முருகனும் சுத்தியது போல இந்த சுத்தம் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அப்படி பார்க்க போனால் இங்கு கணவர் 1000 கண்களோடும் கணபெண்கள் கல்களாகவும் கல்லும் இதாத்தான் திரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்படி அவர் சொல்லுகிறார். நீங்கள் கேட்டீர்கள் தானே, இந்திரனாகவே வந்திருக்கலாம் தானே. அகலிகை வந்து இந்திரன் மேல் காதல் கொண்டிருந்தால் அந்த இந்திரனுடைய அழகிய தோற்றத்திலே வந்திருக்கலாம் தானே. இன்னும் இலகுவாக முடிஞ்சிருக்கும் காரியம். அது இல்ல, அழகை கண்டு ரசிப்பவள் தானே பெண். இப்ப இந்த ஒரு பயங்கர தோட்டத்திலும் பார்க்க அது மிகவும் இல்லை. இந்த பயங்கர தோட்டத்தில் வந்து செய்ய வேண்டும் என்று தெரியலையே. பிறகும் இவர் சாபமிடுகிறார், நீ கல்லாக கடவாய், பிறகு ராமனுடைய கால் பட்டு நீ பெண்ணாக வருவாய் என்று. அங்கும் ஒரு ஆணுடைய கால் தானே படுகிறது. ஏன் சபித்திருக்கலாமே? ஒரு கட்டுடைய பெண் வந்து அவளுடைய கால் பட்டு, ஏன் சீதையின் கால் பட்டிருந்தால் நீ ஒரு பெண்ணாக வந்திருக்கலாம், சபித்திருக்கலாம் தானே. ஆகவே அவர் மீண்டும் பெண்ணாக வரும் பொழுது அவர் மீண்டும் ஒரு குற்றமுற்றவளாகத்தானே வருகிறாள். ஒரு ஆணுடைய கால் பட்டுத்தானே அவள் பெண்ணாக வருகிறாள். ஆகவே இங்கு ஆண்களை மேன்மைப்படுத்தவும் பெண்களை கீழ்மைப்படுத்தவும் தான் இவைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றனவே ஒழிய ஒரு நீதியான நேர்மையான ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே தராதரம் இருக்க வேண்டும். இவர் முற்றும் திறந்த முனிவர் என்று சொல்லுகிறார். 3 உலகத்தையே மறந்தவர், 3 நேரங்களையே மறந்தவர் என்றிருந்தால் இவருக்கு என்னப்பா ஒரு அதாவது காகம் கோழி கூவே கிளம்பி போற முனிவராக இருந்தால் இவர் எப்படியான முனிவராக இருக்க வேண்டும்? ரவிசல்லத்துறை, இப்ப நான் ஏற்கனவே கூறியதை போல நாங்கள் பாவம் இந்த கௌதமனை விட்டு விடுவோம். அவர் ஏதோ சில தரவுகளை சொன்னார். நாங்கள் கௌதமனையும் அகலியையும் ராமனுடைய கால்பட்டது சரியா, சீதையின் கால்பட்டிருக்கலாமே, பெண் விடுதலை என்ற விடயங்களை பற்றி நாங்கள் சத்திர சிகிச்சை செய்து கொண்டிருக்காமல் இந்த கௌதமனை வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களுக்கு எதை ஆதாயமாக்கிக் கொள்ளலாம்? கௌதமனுடைய இயல்புகளோடு எங்களில் பல ஆண்கள் கௌரவர்களாகத்தான் இருக்க முயற்சிக்கிறோம், கௌதமன்களாக. ஏனென்றால் நாங்கள் செய்த குற்றங்களை மறைத்து கௌதமங்களாக மாற்றமாக இருக்கிறோம்.
அதுதான் நாங்க பாரிய பிரச்சனை. இந்த கௌதமன் செய்த குற்றம் என்று, இந்திரன் செய்த குற்றம் என்று எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னால் நீயே பிளவிட்டது. அப்ப நீ உன்னுடைய மனைவியை கவனிக்க கூடிய ஒரு தராதரத்திலே நீ இருக்கவில்லை. இதேதான் எங்க கௌதமர் போன்ற கணவர் 2-3 வேலை செய்யறாக்களும் கௌதமர்களாத்தான் இருக்க வேண்டும். தன்னுடைய மனைவியை கவனிக்க அவருக்கு நேரம் இல்லை. அதுதான் அங்கு உள்ள பிரச்சனை. சிந்திக்கப்படும். நீ கொண்டு வந்த மீள் விசாரணை நாங்கள் மீண்டும் எமது பழைய சரித்திரங்களையும் எமது சமயங்களையும் நாங்கள் படித்த இப்ப நீங்கள் கூறியபடியால் மீண்டும் இதை ஆராய அந்த புத்தகங்களை எடுத்து படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தூண்டலை தூண்டுகிறது. மேல் விசாரணை எங்களை மீளவும் பழையவற்றை எடுத்து அதில் உள்ளவற்றை சரிபலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதுக்கு நான் உங்களுக்கு வாழ்த்தை கொண்டு, ஆனால் நாங்கள் எல்லோரும் கௌரவர்களாக இருக்கவும் கூடாது. நாங்கள் எல்லோரும் அகலிகளாகவும், பெண்கள் எல்லோரும் அகலிகளாகவும் இருக்கக்கூடாது என்பதுதான் எம்முடைய அந்த கலாச்சார கோட்பாடுகள். இருந்தும் தெரிந்தும் தெரியாமல் நடந்துவிட்டவைக்கு என்ன முடிவு? தெரிந்தும் தெரியாமல் நடைபெற்றதற்கும் அதை ஒரு குற்றமாக எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் நாம் வாழ்க்கையிலே குற்றம் செய்யாமல் மனிதன் வாழ முடியாது. அப்படியே தெரிந்தும் தெரியாமல் செய்த அவருக்கெல்லாம் தண்டனை வழங்குவோமாக இருந்தால் இன்றைய மனித சமுதாயம் முழுவதுமே ஒன்றில் 1000 கண்ணுடன் இருக்க வேண்டும், அல்லது கல்லாக இருக்க வேண்டும். அல்லாது இயேசுநாதர் கூறியது போல் உங்களில் குற்றமற்றவர்கள் யாராவது இருந்தால் வந்து அந்த பெண்ணுக்கு கல்லால் எறியுங்கள் என்று சொல்லும் பொழுதுதான் சிந்தித்தார்கள். ஆகவே சிந்திப்போம், செயல்படுவோம். அனைவரும் கௌதமர்களாகவும் இருக்கவும் கூடாது, அகலிகளாகவும் மாறவும் கூடாது. சிந்திப்போம், செயல்படுவோம் என்பதுதான் எனது செயல்பாடு. இது சிந்தித்து நாங்கள் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்று கூறிக்கொண்டு சந்தர்ப்பம் நன்றி ரவிசலத்துறை. இந்த வேளையிலே கௌதமன் உங்களிடம் இன்னொரு நீங்கள் இப்ப தவறு உங்களிலும் நடந்திருக்கின்றது. நீங்களும் ஒரு சேவல் கூவதை வைத்துக் கொண்டு இந்திரனால் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள். அதே போலவே கௌதமன் சேவல் வேஷம் அணிந்து வந்து கூக்குரலிட்டு உங்களை கௌதமன் இந்திரன் ஏமாத்தி இருக்கின்றார். உங்களை போல வேஷம் அணிந்து வந்து உங்களுடைய மனைவியை ஏமாத்தி இருக்கிறார். இதுல ஏமாற்றம் என்பது 2 பேருக்கும் இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தால் நீங்கள் ஏமாந்ததற்கு யார் தண்டனை தருவார்கள்? நான் ஏமாந்ததால் யாருக்கும் பாதிப்பில்லையே. நான் வெள்ள நிலைமை குளிக்க போனேன், அவ்வளவுதான். நீங்கள் ஏமாந்து அங்கே போயிருக்காவிட்டால் கௌதமன் வீட்டுக்குள்ளே நுழைவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கு. 2 மணி நேரம் முன்னால குளிக்க போயிருக்கிறேன், அவ்வளவுதான் பிரச்சனை. இதனால யாருக்கும் எந்தவித பாதிப்பு இல்ல. ஆனால் அகலிகை ஏமாந்ததால் ஏமாற்றப்பட்டிருந்தால் இல்ல அதுல ஒரு காரணம் இருக்கு கௌதமன். என்னடா நீங்கள் 2 மணி நேரம் தாமதமாக குளிக்க போயிருந்தால் அந்த நேரத்தில் இந்திரன் வந்திருக்கலாம். என்னத்துக்காக உங்களை ஏலியா போக சொல்லிட்டு இந்திரன் வந்தவர்? நீங்கள் வீட்டில் இருந்திருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது. எனவே விடிந்து விட்டால் பகல் பொழுது மக்களுக்கு தெரியும் அவருடைய வருகை. எனவேதான் இதை உங்களை அனுப்பி இருக்கின்றார். எனவே நீங்கள் அதிலே ஏமாறாமல் இருந்திருந்தால் அகலிகைக்கு சில வேளையில் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்க வாய்ப்பில்லாமல் போயிருக்கும் இல்லையா? பார்ப்போம். இன்னொரு நேருடைய அழைப்பை பார்த்துவிட்டு நாங்கள் இன்னும் தொடர்ச்சியாக நிறைவே பேசுவோம். எனக்கு தெரிகின்றது நீங்கள் பல குற்றச்சாட்டுகள் இன்னும் இருக்கிறீர்கள். பார்ப்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் பிரான்ஸ்ல இருந்து நோனா கலைக்கிறேன். வணக்கம் நோனா, சொல்லுங்க. இப்ப இந்த நிகழ்ச்சியில கௌதமன் அவர் விட்டதுதான் முழு பிழை. ஏனென்றால் அவர் தன்னுடைய மனைவி இவர் மனைவியா ஏற்றுக்கொள்ளக்கு முதல் இவர் Votre correspondant vous a mis en attente. Veuillez patienter. நல்லது. அவர் மனைவியாக கௌதமன் ஏற்றுக்கொள்வதற்கு முதல் என்று ஏதோ ஒரு விடயத்தை சொல்ல வந்தார். அவர் சொல்வதற்கு முதல் அவருடைய அழைப்பு அங்கே பிரச்சனையா இருக்கின்றது. பார்ப்போம். மீண்டும் ஒரு முறை நோனா உங்கள் அழைப்பில் இணைந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்க ஆர்வமாக இருக்கின்றோம். இன்னும் ஒரு நேர அழைப்பில். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். அழைப்பில் இருக்கிறீங்களோ? இல்லை, அழைப்பில் இல்லை. இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப பல நேர்கள் பல விதமான கருத்துக்களை சொன்னார்கள். இன்று இப்படி அறிந்தும் அறியாத எல்லா பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஒரே தண்டனை கொடுத்துக் கொண்டிருந்தோம் என்றால் ஒன்று நாங்கள் இந்திரனை போன்ற 1000 கண்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவமானப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். எல்லாத அகலியை போல காலில் கிடந்து நசிப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். மரணம் முழுவதுமே அப்படித்தான் இருக்க வேண்டும். எனவே இதிலே பிரித்தறிந்து இந்த தண்டனைகளை எப்படி வழங்கலாம், அல்லது என்னென்ன விடயங்களிலே நாங்கள் தேவையில்லாமல் கௌதமர்கள் மேல் சாபமிடுகின்றோம் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப அன்றாடம் பாருங்கள், கல இளைஞர்கள் இன்டர்நெட் பார்க்கிறார்கள். பெற்றோர்கள் இந்த இன்டர்நெட்டையே வீடுகளில் பூட்டாமல் இருக்கிறார்கள். ஆனால் இன்டர்நெட்டின் மூலம் பல அறிவியல் ரீதியான உலக புதினங்கள் உடனடியாக அறிந்து அவர்கள் தங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளலாம்.
ஆனால் இந்த இன்டர்நெட்டை பூட்டுவதற்கு நாங்கள் பெற்றோர்கள் அனுமதித்து அவர்களுக்கான ஒரு சில வழிமுறைகளை காட்டிக் கொடுக்கணும். இந்த இன்டர்நெட்டில் நீங்கள் தேவையான விடயங்களை மட்டும்தான் பார்க்க வேணும், தேவையில்லாத வெப்சைட்டுக்கு போகக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு சொன்னால் அவர் புரிந்து அதன்படி செய்வார்கள். அதை விட்டு அவர்களுக்கு அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்காவிட்டால் நாங்கள் மீண்டும் நாங்கள் மாறிவிடுவோம். அறிவியல் இதை மலங்க செய்து விடுவோம். அது ஒரு சாபமாகவே மாறிவிடும். வணக்கம். வணக்கம் சாம். நக்கீரன், நோவிலிருந்து நக்கீராயன். வணக்கம் நக்கீரன், சொல்லுங்க. என்னடா நான் இந்த ப்ரோக்ராம் ஒழுங்க பாக்கல, இப்ப இருந்தாப்புல பாக்குறதுக்காக ஓடி வந்தேன். நல்ல ஒரு சாப்டர் கௌதம கொண்டு நிறுத்தி இருக்கிறீங்க. இதுல நான் என்னென்ன முன்கு பேசினீங்க, என்னென்ன வழக்கான்னு எனக்கு அது தெரிய இருந்தாலும் நேர்கள் பலவிதமான கருத்துக்களை கூறியிருந்தார்கள். இப்ப கௌதமன் வந்து உண்மையாவே திட்டமிட்டு ஒரு கூடாத வேலையை செய்த இந்திரனுக்கும் தண்டனை தான், ஆனால் தெரியாதனமாக ஏமாந்து போன அகலியைக்கும் ஒரே தண்டனை தான் கொடுத்திருக்கின்றார். இதே போலவே நாங்கள் எங்களுடைய வாழ்வுகளிலே தெரிந்து செய்த தவறுக்கும், வஞ்சகத்தனமாக செய்கின்ற தவறுக்கும் அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் விழுந்த தவறுக்கும் ஒரே மாதிரியான தண்டனைகளை வழங்குகின்ற பொழுது கௌதமர்களாக மாறுகின்றோம். ஆனால் கௌதமனுடைய வாதம் இல்லை, அகலியைக்கு அவர் இந்திரன் என்று தெரிந்தும் அவர் உறவு கொண்டார் என்பதுதான் அவருடைய வாதமாக இருக்கிறது. சொல்லுங்க. இதுல ஒரு கவிஞர் மேத்தா ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தார். அதை இங்கே சொல்றது சரியான பொருத்தமா இருக்கும் நினைக்கிறேன். அவர் அகலிகைக்கு கொடுத்தது தண்டனை, இப்ப அது தண்டனை அல்ல, அவளை பாதுகாக்கிறதுக்காக அவர் அவளை கல்லா சபிச்சார் என்று அது ஒரு புதுவிதமான ஒரு சிந்தனை. அதாவது கல்லா இருந்து விடுவாள், இவர் இந்திரன் போல் நடமாடி திரிந்து அவமானப்பட தேவையில்லை என்று. அதன் இப்ப சிலருக்கு ஒரு குற்றம் செய்தால் ஒரு பேச்சில நடக்க அவனை கொண்டு ஒரு சிறைக்குள்ள வைக்கிறது, அவன் வெளியில வந்தா அவன் அடிச்சு காடி போடுவான். அப்ப அதாக அவனுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிறதோட இன்றைக்கு இருக்கிற சிறைக்கூடங்கள் எல்லாம் ஒரு தண்டனை கொடுக்கிற சிறைக்கூடங்கள் அல்ல, அவர்களை திருத்தி மனுஷரா வெளியிலே அனுப்புற சிறைக்கூடங்கள் தான். அதே மாதிரி இவளை கல்லா சபிச்சது இந்த மனுஷற்ற ஒவ்வொரு வாயிலையும் அவள் அந்த சத்தங்களை கேட்டு சொல்ற அவமானங்களை கேட்டு அவள் சாகாமல் அவள் கல்லா இருக்கட்டும். அப்பொழுது கூட அவமானத்தை கேட்டு சாவாள் என்பதெல்லாம் கல்லாக்கினால் என்று சொன்னால் கூட அவள் அப்பொழுது தவறு செய்து விட்டாள் என்பதுதான் கௌதமனுடைய கருத்தா இருக்கிறது. தவறு செய்யவில்லை என்று நிரூபித்தால் சமூகமே கல்லறிய போகின்றது, எதற்காக பேச போகின்றது? அப்பொழுது நியாயமான கேள்விதான், அற்றுமையான கேள்விதான். அப்பொழுது கூட அவருடைய முடிவில் அவள் குற்றம் செய்து விட்டாள். எனவே ஊருக்கு பழிச்சொல்லுக்கு ஆட்படாமல் நீ கல்லா இருந்து விடு. சரி, இதே இடத்துல ஒரு கேள்வி என்னோட கேட்கிறேன். இந்த அளவு பெரிய முனிவரா இந்த முனிவருக்கு விடியல் என்று தெரியவும் இல்லை, சேவல் தான் இந்திரன் என்று தெரிய முடியாத ஒரு கௌதமனுக்கு என்னண்டையா அப்பாவி ஒரு பெண்ணுக்கு முடியும், அவன் இந்திரன் தான் இல்லை என்றது. அதே நான் நீங்கள் நிகழ்ச்சி இப்ப பார்த்தோட நான் முதலே கேட்டு விட்டேன். முக்காலமும் வரைந்த உங்களால் சேவலை பிரித்தறிய முடியவில்லை, எப்படி ஒன்றுமே தெரியாது அப்பாவி மனிதி அது இந்திரனா கௌதமனா என்று அறிவாள் என்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அது மட்டும் இல்லை, இது ஒரு ஆண் வர்க்கம் தான், அதிக தண்டனை கொடுக்கிறதுக்கு இவர்கள் யார்? அந்த கேள்வியை மற்ற பக்கம் கேட்டுக்கொண்டு போனால் முக்காலம் முனிவர் தண்டனை கொடுக்கலாம் என்ற நிலைமை வரைக்கும் எல்லாரும் தண்டனை கொடுக்க வேண்டிய நிலைமை இல்லாத இருக்குது. யார் முனிவர்கள், யார் இந்திரர்கள், யார் அகலியைகள் என்று பிரித்தறிவதற்கு கூட எங்களிடம் ஞானம் இல்லாமல் இருக்கின்றது. அதுதான் எந்த கருத்தின்படி நான் இருந்தால் இது மேத்தாவின் கருத்தை சொல்ல இதுக்குள்ள வந்து நான் அதே நேரத்துல கௌதமரிட்ட நிலைப்பாட்டுல அவர் என்ன பொறுத்தமுள்ள முழு குற்றவாளி கௌதமனை தவிர அகலியா இல்ல. நன்றி நன்றி நக்கீரன். நக்கீரன் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இன்னும் ஒரு விடயம் எனக்கு ஞாபகம் வருகின்றது. ஒரு பெண் எழுத்தாளர் எழுதுகின்றார், இந்த கௌதமன் அகலியினுடைய கதையை மீள தன்னுடைய வழிகளோடு எழுதுகின்ற பொழுது எழுதினால் மீண்டும் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை. கௌதமன் சேவல் கூவ எழுந்து செல்கின்றான், அகலியை தூங்கிக் கொண்டிருக்கின்றாள், மீண்டும் கதவு தட்டுகின்றது, யார் என்று கேட்கின்றாள், அவள் கௌதமன் என்கின்றாள். திறக்க அகலியை செல்கின்றாள், பின்பு நிற்கின்றாள், திறப்பதற்கு செல்கின்றாள், மீண்டும் நிற்கின்றாள், மீண்டும் யார் என்று கேட்கிறாள், அது வந்திருப்பது உண்மையாகவே கௌதமன் தான், நான் கௌதமன் உன் கணவன் என்கின்றாள். அப்பொழுது அகலியை இறுதியாக ஒரு வார்த்தை சொல்கிறாள், நீ கௌதமனாக இருந்தாலும் சரி இந்திரனாக இருந்தாலும் சரி வெளியிலே இருந்து கொள் என்று. அவளுக்கு மீண்டும் காலம் காலமாக கல்லா இருப்பதற்குரிய மனம் அங்கே அளவில்லை என்று ஒரு புதிய சிந்தனை விழுகின்றது. எனவே பெண்ணை நாங்கள் சந்தர்ப்பம் சூழ்நிலையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. இதே மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் கௌதமன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். துரியோதனனுடைய அரண்மனையிலே கர்ணனும் துரியோதனனுடைய மனைவியும் பகடையாடி இந்த விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். விளையாட்டிலே தோற்று போகின்ற பொழுது அவருடைய மனைவி எழுந்து செல்கின்ற பொழுது அவனுடைய மகளை எழுந்து இழுத்து விடுகின்றால் எல்லா மணிகளும் சிதறுகின்றது. மடந்தை பற்று மேகலை மணியுக ஏகாந்த இடர்தனில் புரிந்தேன், யான் அயர்ந்திருப்ப எடுக்கவோ கோர்க்கவோ என்றான். அங்கே துரியோதனனுடைய புரிதல்
கர்ணன் மீது எப்படி இருந்திருக்கின்றது, ஆனால் உங்களுடைய புரிதல் உங்களுடைய மனைவி மீது எப்படி இருந்திருக்கின்றது என்ற ஒப்பிட்டு பார்த்தல் கூட இந்த வேளையிலே மனக்கண் முன்னே தோன்றத்தான் செய்கின்றது. எடுக்கவோ கோர்க்கவோ என்று கேட்ட அந்த நம்பிக்கையை கூட இதோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். இன்னும் ஒரு நேயர். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? கோயட்ல இருந்து மோகன் பேசுறேன். மோகன். ஹலோ மோகன். வணக்கம் மோகன், சொல்லுங்க. என்னுடைய கருத்து வந்து இந்த இவர் தாடி வச்ச இவர் மேலதான் எல்லா குற்றமும். தாடி வச்ச மனிதர் சொல்லுங்க. ஏன்னா இவர் ஒரு முற்றும் திறந்தவரா இருந்து எனக்கு முதல் பேசின என்னுடைய அந்த சகோதரர் சொன்ன கருத்தம்படி முற்றும் திறந்த முனிவரா இருந்தார். இந்திரன் சேவலா வந்தது இவருக்கு தெரியாம போனது, விடியாம போனது, விடியவில்லை என்பது இவருக்கு அறியாம போனது. இவர் உடலுக்குள்ள இன்னொரு ஆவி வந்து பூந்தது, ஒரு உயிர் வந்து இருக்குன்றது தெரியாம போனது. அடுத்த இவர் அந்த பெண்ணுக்கு கொடுத்த தண்டனை வந்து இவர் மேல உள்ள 100% இது குற்றம். நெற்றிக்கண் புறத்திலும் இவர் மேல குற்றமே. அவர் தான் சொன்னாரு, சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் தான் அந்த அறிவு கண்ணை திறந்து முக்காலம் அறிகின்ற கண்களை திறந்து பார்ப்பதில்லையா? இல்ல இல்ல, இவர் சொல்றார் என்னன்னு சொன்னால், அவர் அந்த பெண் வந்து அந்த அவரோட உடல் உறவு கொள்ளக்குள்ள நடுப்பகுதியிலாவது தெரிஞ்சிருக்கும் என்று சொல்றார். ஆனா அங்க இருக்கிறது இவர உருவம் தானே, எப்படி தெரியவர்? இவர உடல் தானே அங்க போனது, உயிர் தான் போறதே தவிர உடல் வேறுடையதான். அதுக்கு அழகாக சொன்னார், அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு. பயிர்ப்பு என்பது பிற ஆடவன் தீண்டுகின்ற பொழுது உண்டாகின்ற அருவருப்பு உணர்ச்சி. எனவே அந்த அருவருப்பு உணர்ச்சி அவளுக்கு புரிய முடியவில்லை என்றால் அவள் பயிர்ப்பற்றவள் என்கின்ற அவர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இவர உடல் தான் அங்க போய் அந்த பெண்ணோட உடல் உறவு கொண்டதை தவிர மற்றபடி வேறொரு உயிர் தான் அதுக்குள்ள இருந்தது. ஆனா உடல் இவர கைதான் அந்த பெண்ணில தொட்டது தவிர வேறொரு ஆள் கை தொடவில்லை. நன்றி நன்றி உங்களுடைய கருத்துக்கு. நான் நினைக்கிறேன் நீங்கள் கதையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இந்திரன் கௌதமனுடைய உடலுக்குள்ளே புகுந்து வரவில்லை. கௌதமன் வேறு, இந்திரன் வேறு. கௌதமனுடைய உருவத்தை புனைந்து கொண்டு இந்திரன் வந்தான். கௌதமர் அப்பொழுது ஆத்திலே நீராட சென்று வந்திருந்தார். எனவே நீங்கள் இந்த கூடு விட்டு கூடுதா என்ற மந்திரம் போல கௌதமனுடைய உடலுக்குள்ளே இந்திரன் வந்ததாக நினைத்து பேசியிருக்கிறீர்கள். அது தவறு. கௌதமன் வேறு, இந்திரன் வேறு. இந்திரன் கௌதமனை போல் வேஷம் அணிந்து வந்தார். எப்படி மணிவண்ணன் இங்கே கௌதமனை போல் வேஷம் அணிந்து வந்திருக்கின்றாரோ அதே போல மாறு அவதாரம் அல்லது ஒரு உருவம் எடுத்துக்கொண்டு இந்திரன் அங்கே சென்றார் என்பதுதான் கதை. எனவே தொடுகின்ற பொழுது அவை கௌதமனுடைய தொடுகையாக இருக்காது, அது இந்திரனுடைய தொடுகையாக தான் இருக்கும். இன்னும் ஆழமாகவே நாங்கள் இந்த விடயங்களை பற்றி பேசலாம். ஆனால் அது அல்ல எமது நோக்கம், கௌதமன் அல்ல எமது இலக்கு. எங்களுடைய வாழ்வின் கௌதமர்களும் எங்களுடைய அகலியைகளும் தான் எமக்கின்று தேவையான இலக்காக இருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த கௌதமன் என்ற சுத்தியலை இங்கே கொண்டு வைத்திருக்கின்றோம். நன்றாக தட்டி எங்களை நாங்களே நிமித்திக் கொள்வோம். இப்பொழுது ஒரு நேருடைய அழைப்பு. வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் நிசாந்தினி பிரான்ஸ்ல இருந்து கதைக்கிறேன். நிசாந்தினி பிரான்ஸ்ல இருந்து கதைக்கிறேன். சொல்லுங்க. என்னுடைய கருத்து என்னவென்றால் கௌதமன் எந்தவித தப்பலை இல்லை என்றதான் என்னுடைய கருத்து. அவர் எடுத்த முடிவு சரியானது என்று நான் நினைக்கிறேன். எதை வச்சு சொல்றீங்க? இல்ல, கௌதமன் வந்து அகல்யாவோட எந்த நேரத்தில் அவர் உடலுறவு கொள்வார் என்பது வந்து அகல்யாவுக்கு தெரிந்த விடயம் இல்லையா? அதிகாலையில் என் கணவரிடம் வருவாரா அல்லது அதிகாலையில் வர வேண்டியவர் வேற யாரா என்றது வந்து அவருக்கு அகல்யாவுக்கு தெரிய வேண்டும். எந்த நேரத்தில் அவர் என்னிடம் வருவார் என்றது அவருக்கு தெரிந்த விடயம். வெளியில போயிட்டு வருவாரா என்றது எல்லாம் அவருக்கு தெரிந்த விடயம் தானே. கணவர் வர்ற நேரம் கூட அவருக்கு தெரியலையான்னு அவ செய்யறது தவறு. அதை விட தொடுகை என்ற ஒன்று இருக்குத்தானே. இப்ப இந்திரன் தொடுறதுக்கும் கௌதமன் இந்திரன் வந்து கௌதமன் எப்படி தொடுவார், இந்திரன் தொடுறதுக்கும் அதுக்கும் இடையில இருக்குத்தானே. என்னுடைய கருத்து என்னன்னா, அவ்வாறு தான் அகல்ஜை வந்து தவறு செய்யவில்லை. அவ கௌதமன் நினைத்துத்தான் தவறு செய்திருந்தாலும் கூட அவாவால இனி சமுதாயத்துல வந்து ஒரு நல்ல பேரோடையோ அல்லது வேற மனைவியா திருப்பி மேற்று கொண்ட நல்ல பேரோடையோ அல்லது நான் என்ன சொல்ல வர்றது என்னவென்னு சொன்னா, இனி அவ சமுதாயத்துல வந்து தன்னை தொடர்றது இந்திரனா கணவரான்னு தெரியாமல் வாழ்ந்த வாழ்க்கையை நீ அவ தொடர்ந்து வாழ இயலாது, ஒரு அவப்பேரோட இயலாது. ஆகையால கௌதமன் இந்த முடிவை எடுத்தார் என்றது என்னுடைய கருத்து. இல்ல, ஒரு விடயம் நீங்கள் நிக்க வேண்டும் அழைப்பில். ஏனென்றால் நீங்க சொன்ன விடயம் சரி. அப்படியே அவர் தவறு செய்யாவிட்டாலும் கூட சமூகம் பழித்துரைக்கும். எனவே அவர் மனிதராக வாழ முடியாது என்பதனால் தான் கௌதமன் சாபம் கொடுத்தார். அந்த முடிவினை தான் கல்லாக இருக்க வேண்டும் என்பதை அகலியை எடுத்திருந்தால் அதில் ஒரு நியாயம் இருக்கின்றது. சமூகத்தில் என்னால் வாழ முடியாது என்றால் அந்த முடிவை அகலியை எடுக்கவில்லை. அதனால் தான் கௌதமனை கொண்டு மனது வந்து கௌதமனுக்கு தெரிந்த ஒன்று.
நல்லது நல்லது உங்களுடைய அழைப்பு. இது வந்து கௌதமனுக்கு தெரிந்தோண்டார் கணவராக இருக்கிறபடியா இனிமேல் அவ வந்து இப்படி ஒரு பழி சொல்லுக்கு ஆளாகாம இருக்க வேணும், என்னுடைய மனைவியாகவே அவ இருக்க வேணும் என்றதற்காக அவர் அதை எடுத்திருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். நல்லது, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. ஒரு விடயம் மிகவும் வேடிக்கையான விடயமானால் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விடயம், ஒரு பொய்யை மறைப்பதற்கு 9 பொய் சொல்வார்கள் என்று சொல்வார்கள். ஒரு தவறை செய்துவிட்டு அந்த தவறை நியாயப்படுத்துவதற்காக நாங்கள் பல கோணங்களிலே அதை திருப்புகின்ற விஷயம் இலக்கியங்களும் இருக்கின்றது. எங்களுடைய வாழ்வில் ஏராளமாக இருக்கின்றது. இலக்கியத்தை விட பெரும்பாலான விடயங்கள் இருக்கின்றன. தண்டனையை ஆத்திரத்தில் கொடுத்து விட்டு பின்பு அவள் நல்லாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த தண்டனையை கொடுத்தேன் என்று கூறுகின்ற இயல்பு எவ்வளவு தூரம் சரியானது என்று தெரியவில்லை. சில வழியிலே மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். கௌதம் நீங்கள் கூட கதைக்க வேண்டுமா? ஒரு விடயம், அகலியை தான் குற்றவாளி என்பதை தன்னுடைய மனசாட்சி கூடாக புரிந்து கொண்டால், இலக்கியத்தில் உள்ள அகலியை மட்டுமல்ல, எங்களினுடைய வாழ்வில் இருக்கின்ற அகலியங்கள் அகலியன்கள் யாராக இருந்தாலும் பொதுப்பாலில் வைத்து பார்த்தால் எங்களுக்கான தண்டனையை அகலியர்கள் எடுக்க வேண்டுமே ஒழிய அதற்கான தண்டனையை கௌதமன் வழங்கிவிட்டு என் மீதான பாசத்தினால் அவர் வழங்கினார் என்ற சப்பக்கட்டு கட்டுதல்கள், முழங்காலுக்கும் மொட்டந்தலைக்கு முடிச்சிட்டு பார்த்தல்கள் எவ்வளவு ஆரோக்கியமான சமூக சிந்தனை எங்கள் மத்தியில் கொண்டு வரும் என்ற ஒரு வலி நெஞ்சுக்குள் எழுத்தான் செய்கின்றது. கௌதமன், சொல்லுங்க, இந்த வழியில் நீங்கள் உண்மையாகவே அவள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக தண்டனை கொடுத்தீங்களா? அந்த காலத்தில் இருந்த குணநலங்கள் பழக்க வழக்கங்கள் இப்பொழுது இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதில் இந்த உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரியும். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற விஷயங்கள் இந்த காலத்தில் அது தேவையில்லாத விஷயங்கள் போல ஆகிவிட்டது. அதனால்தான் பல பேருக்கு புரியவில்லை. இப்பொழுது அன்பு, காதல், நேசம் என்பதெல்லாம் மனதால் அறியக்கூடிய விஷயங்கள். உடலால் தான் தொட்டு தான் பார்க்கணும் அப்படி என்றெல்லாம் கிடையாது. அப்ப அப்படியான விஷயங்கள் எல்லாம் அவர் ஒருத்தர் அழைத்தார், பேர் மறந்து விட்டது. அவர் சொல்லி இருந்தால் சொன்னா என்னென்று மனதால அறிய முடியாதா வந்தது அவர் என்ன தவறு சொல்ல, இது தவறு பிழை எல்லாத்துக்கும் குற்றச்சாட்டுகளை விட இதில் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயம் ஒன்று பொதிந்திருக்கிறது. அதை அந்த காலத்திலிருந்து இந்த கால அந்த காலத்தில் சொன்ன புராண கதைகளும் சரி, இதிகாச கதைகள், எல்லா கதைகளும் வந்து வாழ்க்கையை ஒழுங்காக நெறியாக எப்படி தரமாக வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட கதைகள். அதில் வந்து அகலியை அன்புல கல்லாப்போ அப்படி சொன்னா தவறு செய்தது யாராக இருந்தாலும் அதுக்கான தண்டனை. இந்த வேளையில் கௌதமன், உங்களிடம் ஒரு கேள்வி. இப்பொழுது ஒரு எடுகோலாக இந்த குண்டிலே வைத்திருக்கிறோம். அகலியை வந்து நிற்கிறார். உண்மையாகவே உங்களுடைய முக்காலம் திறந்த கண்களை திறந்து பார்க்கின்ற பொழுது அகலியைக்கு இறுதி புணர்ச்சியினுடைய இறுதி வரை அது இந்திரன் என்று தெரியவில்லை என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் அகலியை ஏற்றுக்கொள்வீர்களா இல்லையா? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் 2 காரணம் இருக்கிறது. ஒன்று வந்து நானும் அகலியையும் இந்த சமுதாயத்துக்கு உட்பட்டவர்கள். நாங்கள் தனியான பிரபஞ்சங்கள் கிடையாது. இந்த காலாகாலமாக எங்கள் கலாச்சாரம் பண்பாடு இந்த ரீதியில் கெட்டுப்போனவர் தான். அப்பொழுது அப்ப சமுதாயத்தில் உள்ளவர்கள் தூட்டி கொண்டுதான் இருப்பார்கள். உடலால் பலாத்காரமாக அல்லது விருப்பமற்று ஒரு பெண் இந்த பாலியல் வல்லுறவுக்கு உட்பட்டு அல்லது ஒரு தகாத உறவுக்கு ஒரு விபத்தினால் ஆட்பட்டால் அந்த பெண் தன்னுடைய வாழ்வு நிறைய இழந்து விட்டாள் என்ற முடிவுக்கு தான் இந்த காலத்தில் இருந்து கொண்டும் நீங்கள் கௌதமன் பேசுகிறீர்கள். இல்ல நீங்கள் அவர் சொன்ன மாதிரி இலங்கை ராணுவத்தினர் பாலியல் வல்லுறவுக்கு உட்பட்ட பெண்கள் எல்லாம் வாழ வேண்டியவர்கள். சரி, அதில் எந்த மாற்றம்? அகலியை இந்திரன் என்று தெரியாமல் உறவு கொண்டதுக்கும் என்ன வித்தியாசம்? அதனாலதான் 3-4 காரணங்கள் சொன்னேன். ஏற்கனவே அகலிக்கு வந்து தன் அழகின் பேர் ஒரு கர்வம் இருக்கிறது. இந்திரனை இறங்கி வந்ததாக ஆனந்தப்பட்டிருக்கலாம். மற்றது அதாவது கடைசியாக பேசிய பெண்மணி பேசியது போல கணவர் எப்பொழுது வருவார் கூட தெரியாமல் இருக்கலாம். நல்ல ஒரு பாயிண்ட் எனக்கு எடுத்து கொடுத்தார் அவர். நல்லது நேயர்களே, நல்ல அழகான விடயங்களை நாங்கள் பார்த்தோம். இனி நாங்கள் எங்களுடைய வீடுகளில் இருந்து கொண்டு கௌதமர்களையும் அகலியைகளையும் இந்திரர்களையும் போட்டு நாங்கள் மூளை செலவை செய்து கொண்டு நாங்கள் எந்த இடத்திலே நிற்கின்றோம், எங்களுக்கும் கௌதமனுக்கும் இடையில் இருக்கின்ற இடைவெளி எவ்வளவு தூரமானது, எங்களுக்கும் அவலியைக்கும் இடையில் இருக்கின்ற நெருக்கம் எவ்வளவு தூரமானது, எங்களுக்கும் இந்திரனுக்கும் இடையிலான வஞ்சகத்தனங்கள் எவ்வளவு தூரம் நிற்கின்றன என்பது பற்றிய ஒரு மீள் பார்வையினை, மீள் விசாரணையினை, மீள் ஆய்வுகளினை நாங்கள் எங்களுடைய மனத்திரையிலே ஒவ்வொருத்தரும் செய்து கொள்வோமாக இருந்தால் நாங்கள் யாராக இருக்கின்றோம் என்ற ஒரு கேள்விக்கு சரியான பதிலை நாங்களே கண்டுபிடிப்போம். எங்களுக்கு நடுத்தீர்வை தருவதற்கு இன்னொரு மனிதர் பெறப்போவதில்லை. நாங்கள் தான் எங்களுக்கு நீதிபதிகள். உலகம் 1000 சொல்லட்டும், உனக்கு நீதான் நீதிபதி என்ற கருத்தோடு நாங்கள் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். நேயர்களே, மீண்டும் புதியதொரு வாரத்திலே புதியதொரு எங்களுடைய பழம்பெரும் இலக்கிய புராண இதிகாச மரபு சார்ந்த கதைகளோடு கதை மாந்தர்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். சாம் பிரதீபன். நன்றி நேயர்களே.